நேற்று வாங்கின சிக்கனில் போன்லெஸ் பீஸ் மட்டும் தனியாக எடுத்து பதுக்கி வச்சுருந்தேன். இன்றைக்கி அதை வச்சு ஒரு டிஷ் சொல்லட்டுமா? சிக்கனில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர், அது கூட கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு 2 வெங்காயம், 2 தக்காளி, அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துட்டு, இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதை ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்க பூண்டு, சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துட்டு, இது கூட கிச்சன் கிங் மசாலாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக குக்கிங் க்ரீம் சேர்த்து நல்லா அது பாயில் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சம் க்ரீமும் கசூரி மேத்தி ஆட் பண்ணால் சூப்பரான பட்டர் சிக்கன் மசாலா ரெடி.